எங்கள் அவுரி இலையான கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். இதுலேருந்து என்ன தேவைகள் சொல்ல போகிறீங்க? அவுரி அப்படின்றது அதாவது நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. இந்த அவுரியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரக்கூடியது. இயற்கையான ஹேர் டை செய்கிறதுக்கு பயன்படக்கூடியது இந்த அவுரி அப்படின்ற மூலிகை. முதல்ல தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுரி இலை பொடி அது கூட பார்த்திங்க அப்படின்னா பரங்கிப்பட்டை, நம்ம கர்டன் கிழங்கு, மிளகு, சுக்கு இதெல்லாம் சேர்த்து நாம் ஒரு சூரணம் செய்யலாம். அப்படி ஒரு சூரணம் செய்யும்போது இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரத்தத்தை சுத்திகரிக்கும், தோல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு ஹேர் டை செய்யணும் அப்படின்னா, அதாவது நெல்லிக்காய் பொடி, இந்த அவுரி பொடி, அது கூட பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு கடுக்காய். இந்த பிஞ்சு கடுக்காய் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் போட்டு நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணும். வறுத்து அதை இடித்து அந்த பவுடர் ஆக மொத்தம் பிஞ்சு கடுக்காயை வறுத்த பொடி, நெல்லிக்காய் பொடி, இந்த அவுரி பொடி, இந்த மூணையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலக்கி தலையில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ரெகுலராக குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட முடி வந்து கருமையாக, இயற்கையான ஹேர் டை இது தான், முடி நல்லா கருமையாக கருகருன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இப்போ நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. அவுரி இலையிலேருந்து அற்புதமான மக்களுக்கு தேவையான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி.